வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 25/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும். பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் தெற்கு திசையில் சூலம். அதற்கு பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:02 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 8:40 வரை சதுர்த்தி. அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:40 வரை பூரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 8:40 வரை பாலவ கரணம். அதன் பிறகு இன்று இரவு 7:25 வரை கௌளவ கரணம். அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:41 வரை ஆயில்ய நட்சத்திரம் சந்திராஷ்டமம். அதன் பிறகு மக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். சரிங்களா? இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. மனக்குழப்பமும் பட வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதுக்காக நீங்கள் மன உளைச்சலும் அடைய வேண்டியதில்லை. நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை நீங்கள் செய்த வண்ணமே செய்யலாம். அதில் தவறேதும் கிடையாது, தடையும் வராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 4750 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மகிழ்ச்சியான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா? இன்றைய நாளுக்கான ராசி பலனில் மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் உங்களுக்கு இன்னைக்கு நடைபெறுவது எல்லாமே சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாகவே அமையும். உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கும். நீங்கள் தெய்வத்தை பார்க்க கோயிலுக்கு போவீங்க, ஆனால் கோயிலிருந்து தெய்வம் உங்களை பார்க்க வருங்க. அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் யாரை நினச்சி எங்கே கிளம்புறீங்களோ அவங்க உங்களை எதிர்கொண்டு வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள். அது மாதிரி உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அருமையான நாளுங்க. அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுங்க, நன்மைகளும் நடக்குங்க. குடும்பத்திலையும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. குழந்தைகளோட ஆசையை
நிறைவேற்றி வைப்பீங்க. தாய் தந்தைக்கு உதவி செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஒற்றுமை மேலோங்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம், பண ஆதாயமும் தொழில் லாபமும் உண்டுங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிமுக்கியமான நாளுங்க. இந்த நாளில் உங்களுக்கு பிடித்த விஷயம் இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த நிறைவேற்றக்கூடிய விஷயம் உங்களுக்கு முழு மூச்சாக ரொம்ப நாளாக இது நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவு செய்து அந்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் நீங்கள் செய்கிறதுனால தொடர் வெற்றியாக இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவும் பண வரவு வர வேண்டிய நாளாகவும் காரிய யுத்தி கையாண்ட விதம் இதில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி. ஆமாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனக்கவலைகள் எல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் உங்களுக்கு சாதகமான நன்மைகளை நடக்குங்க. அதில் மாற்றம் இல்லைங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் மற்றவர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. 100ல் ஒருத்தர் 1000ல் ஒருத்தர்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இன்றைய நாள் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இவங்கள்ட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாதான் அது நல்லாயிருக்கும் என்று சொல்கிறது மாதிரி உங்களை நாடி உங்கள் வசம் சில புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இன்றைக்கி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சிக்கனம் இன்னைய நாள் கொஞ்சம் சிக்கனம் தேவை. செலவை கட்டுப்படுத்தினாவே சிக்கனம் தாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு காரியத்தில் மிக கவனமான இன்றைய நாள் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நெருக்கடி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மன உறுதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு அசதி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதனால மனதில் சிறு புழுக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாளில் வெளியில் ரொம்ப அலையாமல் பார்த்துக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உடல் அசதியின் காரணமாக கொஞ்சம் மனம் ஒற்று வராத நிலை போல தோணும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆதாயம் இன்றைக்கு நாள் வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வசதிகள் ஏற்படுவதற்கு வழி உண்டுங்க. இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சில நன்மைகள் நடக்க போகுதுங்க. இன்னைக்கு கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு
செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும் மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ஆக அலுவலகத்துக்கு சென்றாலும் உங்களுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அனுகூலமான செய்திகளும் அனுகூலமான நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு அரங்கேற போகுதுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. இன்றைய நாள் நல்ல லாபம் வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அறிமுகம், நண்பர்கள் அல்லது விஐபியோட தயவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சியில் வெற்றிங்க. உங்களுடைய முயற்சி அருமையான முயற்சிங்க. அந்த முயற்சியில் நல்லது ஒரு வெற்றி கிடைக்க போகுதுங்க. இதனால் அதாவது கஜினி முகமது 18 முறை படையெடுத்தது மாதிரி இதனால் நீங்கள் முயன்று பார்த்த விஷயத்துக்கு இன்றைய நாள் முயற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிரடி முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த அதிரடி முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனக்குழப்பங்கள் மாறக்கூடிய நிலைமையை நீங்கள் இன்னைக்கு பார்ப்பீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மாற்றங்கள், ஆமாங்க, மனதிலே சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் வெற்றி உங்களுக்கு உண்டுங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் ஓய்வு தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மனதிலே ஒரு இளமை இருந்தாலும் உடல் அதுக்கு ஒத்து வராது. அதனால் உடலுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் உண்டு அல்லவா? அதனால் இன்றைய நாள் உடல் ஒற்று வராத நிலை இருப்பதனால கொஞ்சம் உடலை மட்டும் ரெஸ்ட் போடுங்க. அதனால் நன்மை தான். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனுசரித்து குடும்பத்தில் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா விவாதம் இல்லாமல் தவிர்க்கலாம். சரிங்களா? அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்னைக்கு நாள் நன்மைகள் அதிகமாக நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நிதானம் தேவைப்படுங்க. இன்றைக்கி நிதானமாக இருந்தீங்கன்னா எல்லாமே நன்மையாக முடியுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாறுறதுக்கு, கருத்து வேறுபாடு இன்னைக்கு ஒற்றுமையாகிறதுக்கு வழி இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெளியில் பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள் வெளி பிரயாணம் செய்வதனால நன்மைகள் வந்து சேருங்க. ஒரு முக்கியமான விஷயத்திற்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுங்க. சரிங்களா? மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செல்வாக்கு, உங்களுடைய மதிப்பு இதெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தடைகள் நீங்கிறத நீங்களே பார்க்கலாம். சரிங்களா? உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு இன்னைக்கு உண்டுங்க. அதனால் சந்தோஷம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை, முழு திறமையும் காட்டி மாபெரும் வெற்றியை ஈட்ட போகிறீங்க. அதனால் லாபமும் அடைய போகிறீங்க. இன்றைய நாள் மனதுக்கு இனிய சம்பவத்தில் உங்களுக்கு மாபெரும் வெற்றி, லாபம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு போகுது. அதனால் மகர ராசி அன்பர்கள் இல்லத்தில் சந்தோஷம் தழைத்தவங்க போதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணத்தால் நன்மை உண்டு. இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர் வருகையால் நன்மை உண்டுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி வெற்றியை காண்பீங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளுங்க. இன்றைய நாளில் தொட்டது தொடங்கும், வச்சது விளங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க. அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி நடப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டுங்க. அது மாதிரி இன்றைய நாளில் எந்த முயற்சி செஞ்சாலும் அது வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரனின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் மாமன் உதவி இன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
சரிங்களா? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் உண்டுங்க. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செய்தியும் அனுகூலமான நன்மையும் உங்களுக்கு நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளுங்க. இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும். மீன ராசி அன்பர்களின் இன்றைய நாளில் உங்களுக்கு மிக மிக நெருக்கமானவர்களுடைய வருகை இன்று இருக்குங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய நாள் மீனராசி அன்பர்கள் வீட்டில் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரிடமும் விவாதத்தை இன்றைக்கி தவிர்த்திடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தினரை அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மாற்றங்கள், எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்குங்க. ஆக இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் அருளோடு துணையும் இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.